இந்த வீடியோவில் நான் மிகவும் எளிமையான 60 ஆங்கில வாக்கியங்களை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த வாக்கியங்களை பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷே எனக்கு தெரியாது அப்படின்றவங்க கூட கேட்டு பேசி பழகி அவங்களோட தினசரி வாழ்க்கையில் இந்த வாக்கியங்களை பயன்படுத்தலாம். அந்தளவுக்கு ரொம்பவே ஈஸியான வாக்கியங்கள் தான். ஸோ ரொம்ப பேசாமல் டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குறவங்க ப்ளீஸ் லைக் பண்ணிக்கோங்க. முதலாக என்னோடய சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன், உனக்கு தெரியும் அப்படின்றத இங்கிலீஷில் யூ நோ அப்படின்னு சொல்லணும். யூ நோ. ரெண்டாவது, இப்போ தான் அப்படின்றத ஜஸ்ட் நவ். ஜஸ்ட் நவ் அப்படின்னு சொல்லணும். அடுத்து, அவ்வளவு தான் அப்படின்றத தட்ஸ் ஆல். தட்ஸ் ஆல் அப்படின்னு சொல்லணும். சீக்கிரமாக சொல்லு அப்படின்றத டெல் சூன். டெல் சூன் அப்படின்னு சொல்லணும். பரவாயில்லை அப்படின்றத இட்ஸ் ஆல் ரைட். இட்ஸ் ஆல் ரைட் அப்படின்னு சொல்லணும். நாம் போகலாம் அப்படின்றத லெட்ஸ் கோ. லெட்ஸ் கோ அப்படின்னு சொல்லணும். கண்டிப்பாக இல்லை அப்படின்றத அப்சல்யூட்லி நாட். அப்சல்யூட்லி நாட் அப்படின்னு சொல்லணும். நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்றத ஐ அக்ரி. ஐ அக்ரி அப்படின்னு சொல்லணும். இருக்கலாம் அப்படின்றத மேபி அப்படின்னு சொல்லணும். மேபி. அடுத்து, அதனால் என்ன அப்படின்றத ஸோ வாட். ஸோ வாட் அப்படின்னு சொல்லணும். உன் இஷ்டம் போல் அப்படின்றது அஸ் யுவர் விஷ். அஸ் யுவர் விஷ் அப்படின்னு சொல்லணும். எனக்கு ஞாபகப்படுத்து அப்படின்றத ரிமைண்ட் மீ. ரிமைண்ட் மீ அப்படின்னு சொல்லணும். அது உண்மையா அப்படின்றத இஸ் தட் ட்ரூ. இஸ் தட் ட்ரூ அப்படின்னு சொல்லணும். என்ன விஷயம் அப்படின்றத வாட் இஸ் த மேட்டர். வாட் இஸ் த மேட்டர் அப்படின்னு சொல்லணும். வாட் நெக்ஸ்ட் அப்படின்னா அடுத்து என்ன அப்படின்னு அர்த்தம். அடுத்து என்ன அப்படின்றத வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு கேட்கணும். வாட் நெக்ஸ்ட். என்னை நம்பு அப்படின்றத ட்ரஸ்ட் மீ. என்னை நம்பு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு ட்ரஸ்ட் மீ. அடுத்து, மீண்டும் பார்க்கலாம் அப்படின்றத see you again. மறுபடியும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு see you again. அடுத்து, கண்டிப்பாக இல்லை அப்படின்றத certainly not. certainly not. அடுத்து, எனக்கு புரியுது. எனக்கு புரிகிறது அப்படின்றத ஐ அண்டர்ஸ்டாண்ட். எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு ஐ அண்டர்ஸ்டாண்ட். எனக்கு புரியலை அப்படின்றத ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். அடுத்து, கொஞ்சம் தாழ்மையாக இரு அப்படின்னு சொல்லுவோம்ல, பி ஹம்பிள். கொஞ்சம் தாழ்மையாக இரு, பணிவாக இரு அப்படின்னு சொல்கிறதுக்கு பி ஹம்பிள். அடுத்து, அதை வாங்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு பை இட். பை இட். இதுவரை இல்லை அப்படின்றதுக்கு நாட் yet. இப்போ வரைக்கும் கிடையாது, இப்போ வரைக்கும் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு நாட் yet. நாட் yet. அடுத்து, பேசாதே அப்படின்றதுக்கு டோன்ட் டாக். டோன்ட் டாக். ஆமாம், அது நான் தான் அப்படின்றதுக்கு எஸ் ஐ ஆம். எஸ் ஐ ஆம். அடுத்து, தயாராகு அப்படின்றத ரெடி ஆகுன்னு சொல்லுவோம்ல, அதான். அதுக்கு கெட் ரெடி. கெட் ரெடி. அப்புறம், அப்படியா அப்படின்றதுக்கு இஸ் இட். இஸ் இட். ஓகேவா? அடுத்து, டைம் என்ன அப்படின்றதுக்கு வாட்ஸ் த டைம். வாட்ஸ் த டைம். நெக்ஸ்ட்டு, பார்த்துக்கோ அப்படின்றதுக்கு டேக் கேர். டேக் கேர். அடுத்து, நீ முடித்து விட்டாயா அப்படின்றது ஆர் யூ ஃபினிஷ்டு. ஆர் யூ ஃபினிஷ்டு. மீண்டும் வாசிக்கவும், மறுபடி ரீட் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு ரீட் இட் அகெயின். ரீட் இட் அகெயின். வெளியே காத்திருக்கவும். வெளியே காத்துட்ரு, வெளியே வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு வெயிட் அவுட் சைடு. வெயிட் அவுட் சைடு. அடுத்து, எனக்கு பதில் சொல்லு அப்படின்றதுக்கு ஆன்சர் மீ. ஆன்சர் மீ. இதை தூக்கிட்டு போ அப்படின்றதுக்கு கேரி திஸ். கேரி திஸ். அடுத்து, நன்றாக மெல்லு. மென்று சாப்பிடு அப்படின்னு சொல்லுவோம்ல, நல்லா மெல்லு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு சூ வெல்.
chew well. அடுத்து நன்றா விளையாடு, நல்லா விளையாடு அப்படின்றதுக்கு play well, play well. அடுத்து நேரம் முடிஞ்சிருச்சு அப்படின்றதுக்கு time's up, time's up. அடுத்து அவ்வளோதான் அப்படின்றதுக்கு that's all, that's all. அடுத்து தெரிஞ்சுக்கிட்டேன், அறிந்து கொண்டேன் அப்படின்றதுக்கு got it, got it. அடுத்து இது வித்தியாசமானது அப்படின்றதுக்கு இட்ஸ் டிஃப்ரெண்ட், இட்ஸ் டிஃப்ரெண்ட். உனக்கு தெரியுமா அப்படின்றது do you know, do you know அப்படின்னு சொல்லணும். அடுத்து நானும் தான் அப்படின்றதுக்கு me too, me too. அது போதும் அப்படின்றதுக்கு that's enough, that's enough. என்னை கூப்பிடு, என்னை கூப்பிடு அப்படின்றதுக்கு call me, call me. நல்ல காரணம் அப்படின்றதுக்கு good reason, good reason. அடுத்து கவனத்துடன் இரு, be attentive, be attentive. அடுத்து கவனமாக கேள் அப்படின்றதுக்கு listen carefully, listen carefully. லிசன்னா கேட்குறது, ஓகேவா? அப்போ கவனமாக கேள் அப்படின்னா லிசன் கேர்ஃபுல்லி. அடுத்து நாம் சாப்பிட்லாம் அப்படின்றதுக்கு லெட்ஸ் ஈட், லெட்ஸ் ஈட். நாம் போகலாமா அப்படின்றதுக்கு ஷால் வி கோ, ஷால் வி கோ. இங்கே இரு அப்படின்றதுக்கு ஸ்டே ஹியர், ஸ்டே ஹியர். கத்தாத அப்படின்றதுக்கு டோன்ட் ஷவுட், டோன்ட் ஷவுட். என்னை பார் அப்படின்றதுக்கு லுக் அட் மீ, லுக் அட் மீ. அதை விட்டுரு அப்படின்றதுக்கு லீவ் இட் அலோன், லீவ் இட் அலோன். அதை தனியாக விடு அப்படின்றதுக்கு லீவ் இட் அலோன். என்ன நடந்தது அப்படின்றதுக்கு வாட் ஹேப்பன்ட், வாட் ஹேப்பன்ட். அடுத்து நான் வேலை செய்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்றதுக்கு ஐ ஆம் ஒர்க்கிங், ஐ ஆம் ஒர்க்கிங். நாங்கள் நண்பர்கள், நாங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு சொல்கிறதுக்கு வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ், வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ். அவன் வரமாட்டான் அப்படின்றதுக்கு ஹீ won't கம், ஹீ won't கம். நான் போக வேண்டும், நான் போகணும் இப்போ அப்படின்றதுக்கு ஐ ஹாவ் டு கோ, ஐ ஹாவ் டு கோ. ஓடாதே அப்படின்றதுக்கு டோன்ட் ரன், டோன்ட் ரன். அழுவதை நிறுத்து அப்படின்றதுக்கு ஸ்டாப் க்ரையிங், ஸ்டாப் க்ரையிங். அடுத்து இது அழகாக இருக்கிறது அப்படின்றதுக்கு இட்ஸ் பியூட்டிஃபுல், இட்ஸ் பியூட்டிஃபுல். இட் இஸ் பியூட்டிஃபுல்னு சொல்லலாம், இட்ஸ் பியூட்டிஃபுல்னு சொல்லலாம், ஓகேவா? அவனுக்கு மியூசிக்னால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுக்கு ஹீ லைக்ஸ் மியூசிக், ஹீ லைக்ஸ் மியூசிக். அப்புறம் இது நல்லது அப்படின்றதுக்கு திஸ் இஸ் குட், இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு திஸ் இஸ் குட். நாங்கள் புரிந்து கொள்கிறோம் அப்படின்றதுக்கு வி அண்டர்ஸ்டாண்ட். நான் புரிந்து கொள்கிறேன் அப்படின்னா ஐ அண்டர்ஸ்டாண்ட் வரும். இங்கே நாங்கள் அப்படிங்கும்போது வி அண்டர்ஸ்டாண்ட் வருது. நாங்கள் புரிந்து கொள்கிறோம் அப்படின்னா வி அண்டர்ஸ்டாண்ட். தயவு செய்து காத்திரு அப்படின்றதுக்கு ப்ளீஸ் வெயிட், ப்ளீஸ் வெயிட். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தது மட்டும் இல்லாமல் அதை தினமும் பேசி பழகுங்க. அப்போ தான் இங்கிலீஷில் பேசுகிறது ரொம்ப ஈஸியாக ஆகும். ஸோ ஓகே, இதில் இருக்க சென்டென்சஸை பார்த்து பேசி பழகிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.